ஸ்வேதாவோட ஊர்ல இருக்கும்போது திரும்புற இடம்லாம் இயற்கையாவே இருந்துச்சு. ஆனா இங்க திரும்பி பார்த்தா எல்லாம் பில்டிங்காவே இருக்குல்ல. அந்த ஊரு அப்படி பிரியா, இந்த ஊரு இப்படி. இங்க வந்து பார்த்தா இப்படி தானே தெரியும். வேணும்னா ஒண்ணு பண்ணுவோமா பிரியா? வில்லேஜ்ல ஒரு வீடு கட்டிட்டு போயிடலாமா? வில்லேஜ்ல வீடு கட்டிட்டு போயிருவோமாவா? ஏன் சார், நீங்க ஏதாவது விவசாயம் பார்க்க முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? ஆ, பிரியாவுக்கு ஓகேனா பாத்திர வேண்டியதுதான். சார், எனக்கு ஓகேனா பார்க்க போறீங்களா? ஆமா பிரியா, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வில்லேஜ்ல இருந்தது நல்லா இருந்துச்சுன்னு. அதனால உனக்கு ஓகேனா பாத்துரலாம். சார், அங்க இருக்கிறது பிடிச்சிருக்குதா, அதுக்குன்னு நீங்க சொல்ற அளவுக்குலாம் பிரியா ஆசைப்படல. ஆசையில என்ன பிரியா பெருசு சிறுசு? ஆசைனாலே பெருசாதான் இருக்கணும். பெருசா ஆசை இருந்தா மட்டும்தான் அதுல அச்சீவ் பண்ண முடியும். அதனாலதான் சொல்றேன், ஆசைப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்ட, அத பெருசா ஆசைப்பட. ஆமா என்ன, நீங்க சொல்றதும் சரிதான் சார். சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணும். நமக்கு போதுமான அளவு சம்பாதிச்சதுக்கு அப்புறமா வில்லேஜ்ல போய் செட்டில் ஆயிடணும். சரி ஓகே, கவலையை விடு. ஃபியூச்சர்ல வில்லேஜ்ல செட்டில் ஆயிடலாம். சார், உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, உண்மையதான் சொல்றேன். ஃபியூச்சர் வரைக்கும் பிரியா வருவல்ல? ஏன் சார், வேற யாரையாவது பாத்துட்டீங்களா மொட்டை மாடியில கூப்பிட்டு போலான்னு? ஏன் பார்த்தாதான் நீ ஒத்துக்க மாட்டிய? வேணும்னா பார்க்கவா? சார், பார்க்கலாம் ஒண்ணு வேணாம், கீழே போலாமா? போலாமே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. லைஃப் லாங் பிரியா வர்றதுக்கு ரெடினா வில்லேஜ்ல பேலஸ் கட்டுறதுக்கு மித்ரனும் ரெடி தான். அப்போ அஸ்திவாரம் போட்டுருங்க சார். இப்பவே இருந்து பேலஸ் கட்டினா தானே ஃபியூச்சர்ல நல்லா வரும். மித்ரன், என்னடா ஊருக்கு போனிய? ஊர்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சாங்க? ஆ, நல்லா இருந்துச்சுமா. என்ன குழந்தனாரே, ஊருக்கு போனதுல இருந்து வீட்டுக்கு ஒரு போன் கூட பண்ணல? அது வந்த நீ. என்ன குழந்தனாரே வந்து போயின்னுட்டு நீங்க போன்லாம் பண்ணாதத பார்த்தா கல்யாண ட்ரிப் மாதிரி தெரியலையே, ஏதோ ஹனிமூன் ட்ரிப் மாதிரிலாம் இருக்குது. அண்ணி. இல்ல குழந்தனாரே, உங்களை கலாய்க்கிறதுக்கு யாரும் இல்ல. அண்ணிங்கிறதுல கலாய்க்க கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா நீங்க வில்லேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் மொட்டை மாடியில இருந்து ரொமான்ஸ் பண்றத பார்த்தா கலாய்க்கணும்ல தோணுது. அண்ணி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அங்க போயிட்டு வந்தால அங்க எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? அத பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? இல்ல குழந்தனாரே, எங்கயாவது புருஷன் பொண்டாட்டி போயிட்டு வந்தா முதலாளா பொண்டாட்டியை கொண்டு வீட்டுல விட்டுட்டு அவங்க வெளியே உடனே பாப்பாங்க. ஆனா நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் மொட்டை மாடியில நின்னு பொண்டாட்டி கிட்ட ரொமான்ஸ் பண்றத பார்த்தா அந்த ஊருக்கு ஒரு நாள் உங்க அண்ணனை கூட்டு போன குழந்தனாரே. ஆ, கூட்டிட்டு போங்க. நீ எப்ப போறேன்னு சொல்லுங்க, வேணும்னா நானே அரேஞ்ச் பண்ணி தரேன். இவ அங்க இருக்க வேலையை பார்க்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன் குழந்தனாரே, உங்க அண்ணனை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தா இந்த மாதிரி மொட்டை மாடியில நின்னு என்கிட்ட பேசுவாரா? அங்க போயிட்டு வந்து மொட்டை மாடியில நின்று உன்னை தள்ளி விட வேணா வாய்ப்பு இருக்கு. கொஞ்சறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அவன் தான் பொண்டாட்டி தாசனா, ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி தாசனா இருக்க சொல்றியோ? சார், கோபப்படாதீங்க சார். ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசுறீங்க? ஏய், நான்லாம் உனக்கு தேவையில்லாம பேசல, கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். இவரு ஒருத்தர் அம்மாச்சே குழந்தனாரே. ஏன் நீ, நான் ஊருக்கு போயிட்டு வந்ததை நினைச்சு நீங்கெல்லாம் பெருமைப்பட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சில பேருக்குலாம் வயிறு ரொம்ப பேர்ன் ஆகுது போலயே. ஸ்மெல்லு இங்க வரைக்கும் ஹெவியா வருது, தாங்க முடியல. அதை விடுங்க குழந்தனாரே, அது தானா காத்து வாக்குல கலைஞ்சு போயிரும் கருகுன வாசனை எல்லாம். இதெல்லாம் தானும் சந்தோஷமா இருக்காது, மத்தவங்க சந்தோஷமா இருந்தாலும் பொறுக்காது. அந்த கேட்டகரிலாம் இது. அண்ணி, என்னதான் இருந்தாலும் அண்ணனை நீங்களே கழுவி ஊத்தலாமா? நான் கழுவி ஊத்தலனா நீங்க கழுவி ஊத்துருவீங்க குழந்தனாரே, அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துடும். அதனாலதான் நான் கழுவி ஊத்துறேன். சரி அண்ணி. அண்ணி, நான் கொஞ்சம் வெறுப்பேத்துறேன் என்ன? ஏத்துங்க ஏத்துங்க குழந்தனாரே, என் மனசுல உள்ள குறையெல்லாம் நீங்களாச்சும் தீர்த்து வைங்க. ஏன் நீ, ஏன் நீ, நாங்க ஊருக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த மாதிரியே தோணுச்சு. அட ஆமா குழந்தனாரே, அவ்வளோ அநிநியமெல்லாம் நின்று இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க நீங்க. அந்த ஊருக்கு அப்படி ஒரு பவரா குழந்தனாரே? அண்ணி, அது ஊருக்கான பவர் இல்ல, என் பொண்டாட்டிக்கான பவர். என் பொண்டாட்டி கூட நான் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா அவ அந்த மாதிரி என்ன பாத்துக்கிறான். இவன் வேற
பொண்டாட்டி தாசன் சொன்னா கடுப்பாவே சாவான்னு பார்த்தா இவன் திரும்ப திரும்ப நம்மள கடுப்பேத்திட்டு இருக்கான். டே மித்ரன், போதும், அவனை ரொம்ப கடுப்பேத்தி பார்க்காத. அம்மா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. இப்போ உங்க பையன் சந்தோஷமா தானே இருக்கேன். அதுல உங்களுக்கு என்னம்மா, உங்களுக்கு உங்க பெரிய பையனுக்கும் கஷ்டம். டேய், இதுல எனக்குலாம் ஒரு கஷ்டமும் இல்ல. ஆனா நீ அப்பட்டமா நடிக்கிறடா. அத்தை, கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஏன் பிரியா, உனக்கும் நான் பண்றது நடிப்பு மாதிரியா தெரியுது? ஆமா சார், அதுவும் ஷோல்டர்ல கை போட்டிருக்கதெல்லாம் பார்த்தா ரொம்ப நடிப்பு மாதிரி தெரியுது. என்ன சொல்றா இவ? கையை போட்டிருக்கதெல்லாம் பார்த்தா நடிப்பு மாதிரி தெரியுதுங்கிறா. சாதாரணமா கையை போட்டிருக்கதெல்லாம் நடிப்புன்னு சொல்றானா? என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? அவனும் நேச்சுரலா பண்ற மாதிரி தெரியல, இவளும் சந்தோஷப்படுற மாதிரி தெரியல. அப்ப இவங்க வாழ்க்கை எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க? நானும் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணேன். இது எல்லாம் சாதாரணம்னு நினைச்சா அப்போ உண்மையாலுமே இவங்க வாழ்க்கைய வாழவே இல்லையா? இப்படியே விட்டா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏற்கனவே மித்ரனோட வாழ்க்கை நிறைய விஷயங்களால அழிஞ்சு போச்சு. அந்த விஷயங்களெல்லாம் மறந்து மறுபடியும் ஒரு வாழ்க்கையில இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இதுவும் பொய்யுங்கிற மாதிரிலாம் தெரியுது. இல்லை, இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது. என் பிள்ளை வாழ்க்கையிலையும் சரி, பிரியா வாழ்க்கையிலையும் சரி, அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடக்கணும்னா நான் தான் ஏதாவது பண்ணணும். என் பிள்ளைக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. ஏய், என்ன என்ன அதுலயே நின்னுட்டு இருக்க? கீழே தோசை கருக்குது, முதல்ல அதை வந்து சுடு. பசிக்குது என்ன? இது வேற ஒண்ணு, நகி நகிங்குது. கருகி சுட்டாலும் மெது மெதுன்னு சுட்டாலும் இது திட்டதான் திட்ட போது, திங்கிறதான் திங்க போது. இதுக்கு யாரு சுட்டா என்ன? வேலைக்காரவங்க சுட்டு தர போறாவ. ரெண்டும் ஒண்ணுதான், வந்து சேரு முதல்ல. இதுக்கெல்லாம் பொண்டாட்டிய மதிக்கவே தெரியல. இதை எந்த ஊருக்கு கூட்டு போனாலும் திருந்தாது. சரி குழந்தனாரே, நான் போய் இதுக்கு 2 துவாசை சுட்டு கொடுக்குறேன். நீங்களும் கீழே வாங்க. என்ன இது? இது பார்வையே சரியில்லையே. ஒருவேளை தப்பான நேரத்துல உள்ள வந்துட்டோமோ? சித்து யோசிக்கிறா, கிட்ட போ. ஆ, கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்னதாகம். மேசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு எங்கினேன் நான். என்ன திடுதுப்புன்னு வந்துச்சு, மேலையும் கீழையும் பார்த்துச்சு, கிஸ் பண்ணிடுச்சு. இப்போ எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிருக்கோம், அதை மதிக்காம இவ இன்னும் நம்மள கேவலமா பார்த்துட்டு இருக்கா. இவர் பண்ணது பெரிய வீர வரலாறு. அதை நான் ஏதாவது சொல்லணும்னு என்ன இப்படி முழிச்சிட்டு இருக்காரு? அட, இவெல்லாம் மனுஷி இல்லையா? கிஸ் பண்ணதுக்கெல்லாம் எஃபெக்ட் இல்லைன்னா இவ வாயிலிருந்து எப்படி நான் உண்மை வர வைக்கிறது? ஓ, இப்போ கிஸ் பண்ணதால இதை கட்டி பிடிச்சி அழுகணும்னு நினைக்குதோ இது? கிஸ் பண்ணதுக்கு எஃபெக்ட் இல்லைன்னா இவ எவ்வளோ பெரிய காரியக்காரியா இருந்திருப்பா. இவளை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிருப்போம்? ஒன்னும் ஞாபகம் இல்லாத போதே நம்ம இவ்வளோ தைரியமா இவ அடிப்பான்னு தெரிஞ்சு கிஸ் பண்ணிருக்கோம்னா, அப்ப எல்லாம் ஞாபகம் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணி இவளை கரெக்ட் பண்ணிருப்போம். அதான் முடிஞ்சிருச்சுல, இன்னும் இது இங்கே நிக்குது. இவ பாக்குற பார்வையை பார்த்தா அதான் முடிஞ்சிருச்சுல போடான்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. அப்படிதான் சொல்றேன் நவளு. ஏய், இப்ப மட்டும் பேசுற? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதை மதிச்சு நீ ஏதாவது பேசுனியா? இவ்வளோ பெரிய சம்பவமா? இதுக்கு மேலேயே நடந்து வெளியே குழந்தை 4 வயசுல நிக்குது. அது உங்களுக்கு கணக்கு தெரியுதா? லாஜிக் கரெக்ட் தான், ஆனா அது எப்படி நடந்திருந்தா ஞாபகம் இல்லையே. அப்படி ஒரு சம்பவம் நடந்து 4 வயசுல குழந்தை இருந்ததுக்கே நான் ஷாக் ஆகல. இப்போ நீங்க பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு பொண்டாட்டி கிட்ட புருஷனுக்கு இருக்கிற உரிமை அவ்வளவுதான் நினைச்சிட்டு நான் போறேன். நான் ஒழுங்க.
ஏய் அப்படிலாம் நவள முடியாது. நவள முடியாதா? ஆமா, நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்த்துட்டு கிஸ் பண்ணீங்க அதை முதல்ல சொல்லுங்க. ஆ, அது கிஸ் பண்ணா கோவப்பட்டு கத்துவ, இது அதுன்னு பண்ணுவ, அப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ புடிச்சு வச்ச பிள்ளைய மாதிரி அப்படியே நிக்கிற. அதுக்கு தான் இப்ப கொஞ்சம் முன்னாடி பதில் சொன்னனே, வெளியே 4 வயசு குழந்தை. ஏய் நான் எதிர்பார்த்து வந்தது இந்த பதில் கிடையாது. இந்த பதில் கிடையாதுன்னா வேற என்ன பதில் வேணும்? அதான் நான் சொன்னேனே, நீ கத்தி கூப்பாடு போட்டு ஏதாவது சொல்லுவேன்னு வந்தேன்னு. ஆ, அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஏதோ தெரிஞ்சுக்கலாம்னு வந்து கிஸ் பண்ண மாதிரி தெரியல. நீங்க கிஸ் பண்ணதை பார்த்தா வேற ஏதோ மீனிங் முதல்ல தெரிஞ்சு. அது வாயிலிருந்து வார்த்தை எதுவும் வரல. சரி இப்படி பண்ணாலாச்சும் ஏதாவது டிரான்சாக்சன் நடக்குதான்னு பார்த்தேன். எப்படி எப்படி எதிர்பார்த்தீங்க வாயில இருந்து டிரான்சாக்ஷன் நடக்கும்னா? ஏய் தப்பா பேசாத. பின்ன நீ பண்ணது தப்பா தானே இருக்கு. இதுக்கெல்லாம் வாயில இருந்து டிரான்சாக்ஷன் நடக்காது, கையில இருந்து வேணா டிரான்சாக்ஷன் நடக்கும். காட்டவா? அடிப்பாலோ? வேணும்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா நான் ட்ரை பண்ணவா? வேற ஏதாவது டிரான்சாக்ஷன் நடக்குதான்னு பாப்போமா? ஐயோ விட்டா இவன் நம்மள வேற ஏதாவது வேலை பார்க்க வச்சிருவா போல. ஓடி. நீலாம் ஒன்னும் சொல்ல தேவையில்லை, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். ஆ, அப்படி முடிவுக்கு வா. இதுக்கு மேல இந்த மாதிரி வேற ஏதாவது ட்ரை பண்ணுவியா என்ன? இல்ல இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன். ஆ, அந்த பயத்தோட இருக்கணும்ல. இவள நம்ம மிரட்டலான்னு வந்தா இவன் நம்மள மிரட்டுவா போலயே. இதுக்கு மேலேயும் நம்ம இவ வாயால உண்மையை வாங்க முடியாது. அவன் மேல புடிச்சாதான் அவனுக்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியும். நாளைக்கு வேலையை அவன் மேல பிடிக்கிறேன். இதுக்கு இதை குழப்பி குழப்பி தந்திருக்கா. இதை கரெக்டா அலைன்மெண்ட் பண்ணி தானே கொடுத்தேன். பக்கி எப்படி கொடுத்துருக்க பாரு இவளுக்கு. ஏ ஸ்வேதா, இது அவங்க தானே? இவங்கள நம்ம பார்த்துருக்கோம்ல. இவங்கள தானே காப்பாற்றி நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம். இவங்க இப்போ நல்லா இருக்காங்கன்னா இவங்க கூட இருந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. இவங்க ஃபேஸை நம்ம பார்த்தோம், அவங்க ஃபேஸை பார்க்கல. அவங்க எப்படி இருக்காங்கன்னு இவங்க கிட்ட போய் கேட்டுடலாமா? சார் ரூம்குள்ள தானே போகிறாங்க, கேட்கலாமா வேணாமா? வாங்க சித்து சார் வாங்க. டேய் ஒழுங்கா ஓடிரு. அவங்க கடுப்புல இருக்கான். டேய் என்னடா வாழ்க்கை இது? என்னடா வாழ்க்கை இதா? ஏண்டா பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டிய, இதுக்கு அப்புறமும் என்னடா வாழ்க்கைன்னா கேட்டுட்டு இருக்க? இதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கையில? அடே நீ சொல்ற மாதிரி பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க தான். ஆனா அந்த பொண்டாட்டி புள்ளதான் எப்படி வந்தாங்கன்னு ஞாபகம் இல்லையே. அட என்ன சித்து சார், சம்பவம்னு ஒண்ணு நடக்கும்போது அதுல யாரா ஒருத்தருக்கு விவரம் தெரிஞ்சா பத்தாத சார். டேய் எப்பவுமே இப்படிதான் பேசுவியா, இல்லனா எப்பவா ஒருக்கா இப்படி பேசுவியா? யா சார், பின்ன என்னடா என்ன எப்பவும் பைத்தியக்காரனாவே இருக்க சொல்றியோ? கிறுக்கு மெண்டலு, டெய்லி என்கிட்ட வாங்கினது பத்தாதுன்னு இப்ப ஆளு போட்டு வர திட்டு வாங்கிட்டு இருக்கு. ஆக்கா சார் தப்பா சார்? முழுக்க முழுக்க தப்புடா. வாய மூடுன அப்புறம் அடிச்சிருவான் அவன் இருக்க டென்ஷனுக்கு. அக்கா சார் அப்போ நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன்னு மெயின்டைன் பண்ணி தோல. டேய் சித்து இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் இல்லடா, எப்படி ட்ரை பண்ணாலும் அவ வாயால உண்மையை சொல்ல மாட்டா போல. அவகிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவ நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா போல. ஏன்னா அவ இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் நினைக்கிறாளோன்னு தோணுது. டேய் அப்படிதான் நினைக்கிறான்னா கண்டுபிடி. கண்டுபிடினா எப்படிடா கண்டுபிடிக்கிறது? யோசிச்சா மயக்கம் தான் வரும் போல. டேய் உன்னை கண்டுபிடிக்கதான் சொல்லியிருந்து, உன்னை யோசிக்க சொல்லல. உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருந்ததுக்கு காரணமே இதை யோசிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிடுவான்னு தான். அதனால தேவையில்லாம யோசிச்சு வேற எதையாவது பிரச்சனையை இழுத்து வச்சிடாத. அப்புறம் இதால ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்துட போகுது. பின்ன எப்படிதான்டா கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு அந்த விஷயம் அவளுக்கு தெரியணும், அவளாவது வாயை திறந்து சொல்லணும். அதுவும் சொல்ற மாதிரி தெரியல. நான் யோசிக்கவும் கூடாதுன்னா பின்ன எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? இனிமேல் நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா நிகழ்காலத்துக்கு போயிட்டு வர வேண்டியதுதான். அப்படி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருந்தா கூட போயிட்டு வந்துடலாம் போல. டேய் சித்து, உனக்குதான் டைரி எழுதுற பழக்கம் இருக்குல்ல, டைரி எங்க? என்னடா மித்ரன் சொல்ற? எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கா? ஆமாண்டா பைத்தியக்காரா, உனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு.
நீ எப்பவுமே டெய்லி நடக்கிற விஷயத்த அந்த டைரியில எழுதிருவ. குறிப்பா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் எழுதாம இருக்கவே மாட்ட. அப்படி இருக்கிற பட்சத்துல உன்னோட மெமரிஸ், ஏதாவது லைஃப்ல கஷ்டம் வந்திருந்தாலும் கண்டிப்பா அந்த டைரியில எழுதிருப்பல்ல. அதை போய் பார்த்தாலே போதுமே, தெரிஞ்சிருமே. அப்படியாட மித்ரன், பரவாயில்லையே. இதுக்குதான் அறிவுள்ள ஒரு ஜீவனை பார்க்கணுங்கிறது. இதுக்கு முன்னாடி 2 கிட்ட பேசின பேரு தெண்டம். டே மித்ரன், அப்போ உண்மையாலுமே எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கா? டேய், அதான் ஆமான்னு சொல்றல்ல, உனக்கு எழுதுற பழக்கம் இருக்கு. நீ அந்த டைரியில கண்டிப்பா ஸ்னேகாவை பத்தி எழுதியிருப்ப. ஏன்னா உன் லைஃபே ஸ்னேகாவா இருக்கப்ப அவளை பத்தி கண்டிப்பா அந்த டைரியில எழுதியிருப்பா. அவளோட மெமரிஸ், உன்னோட மெமரிஸ் கண்டிப்பா நீ எழுதியிருப்படா. அதனால ஃபர்ஸ்ட் உன் டைரியை போய் தேடு. நீ தேடுற எல்லா விஷயத்துக்கான ஆன்சரும் கிடைக்கும். சூப்பர் மச்சான், சூப்பரா ஐடியா கொடுத்த. இப்ப இருக்க அவளுக்கு என்ன பாடுபடுத்துறாமா. பொண்டாட்டி இவதான்ங்கிற உண்மைதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கே இவ இந்த பாடுபடுத்துறாளே. இவளை எப்படி லவ் பண்ண, எப்படி கரெக்ட் பண்ண அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிட்டுன்னா அவளுக்கு தெரிஞ்சா என்ன பாடுபடுத்துவா. சரி ஓகே, நீ ஏதோ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்க, அது எப்படிடா? அதுவா, அது ஒரு சம்பவம் மச்சான். சம்பவமா? ஆமாடா, டென்ஷன் ஆயிட்டே இருந்துச்சு. நானும் அப்படி உண்மையை சொல்லுவா, இப்படி சொல்லுவான்னு அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில கடுப்பாகி கிஸ் பண்ணிட்டேன் மச்சான். கிஸ் பண்ணிட்டியா? சித்து சார், நீங்க இப்போ என்ன சொன்னீங்க? என் காதுல தான் தப்பா விழுந்துட்டோ? டேய், என்னடா தப்பா விழுந்துச்சு? கிஸ் பண்ண அப்படியாவது உண்மை தெரியுமான்னு. எப்படியாவது ஒரு டிரான்சாக்சன் நடக்கும்ல. என்ன டிரான்சாக்சனு? டேய் என்னடா, அப்பவாவது கோவப்பட்டு கத்தி உண்மையை சொல்லுவான்னு பார்த்தேன். ஆக்கா சார், இப்போ நான் பதில் சொல்லட்டுமா, நீங்க பதில் சொல்றீங்களா? இல்லடா, நானே சொல்றேன். ஏன்னா நானே டென்ஷன் ஆயிட்டேன். ஆக்கா சார், ஐ எம் வெயிட்டிங். நீங்க சொல்ற பதிலுக்காக ஐ எம் வெயிட்டிங். டேய், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் நல்லா கேக்குறேன்டா, இருடா. ஏன்டா நாய, பிள்ளையே எப்படி பிறந்துன்னு கதை தெரியல உனக்கு, அதுக்குள்ள அடுத்த பிள்ளைக்கு அஸ்திவாரத்தை போட்டிருக்க பத்தியா நீ? டேய், நான் எங்கடா போய் அஸ்திவாரத்தை போட்டேன்? உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பண்ணேன். ஓஹோ, உண்மையை இப்படிதான் தெரிஞ்சுக்கணுமா? உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா அந்த வழியெல்லாம் விட்டுட்டு உனக்கு இந்த வழிதான் தெரிஞ்சுச்சேன்னா? சரிடா, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நீ ஏதோ பண்ண, அதுக்கு அவ என்னடா ரியாக்ட் பண்ணா? செருப்பு கலட்டி அடிச்சிருப்பாளே. அப்படி அடிச்சிருந்தாதான் பரவாயில்லையே, அடிபட்டு உண்மையாச்சும் வாங்கிருப்பேனே. ஆனா அவ வாயை திறந்து உண்மையை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாடா. அப்போ ஆக மொத்தத்துல புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கீங்க. நடுவுல மாட்டிட்டு இருக்க எங்களை பார்த்தாதான் உங்களுக்கு காமெடியா இருக்கு. டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? என்ன நொன்னடா இப்படி சொல்லிட்டீங்க? படா, நாங்களே பாவம் உங்க 2 பேரும் பேச்சுலரா இருக்கோம். இங்க இவன் வந்து கதையை சொல்லி கடுப்ப கிளப்பிட்டு இருக்கான். சரி, இதுக்கு மேலே இவ்வளோ நின்று புலம்பிட்டு இருக்க வேண்டாம். நம்ம போய் நேர்லயே கேட்டுடலாம். இவங்களுக்கு நல்லா இருக்குன்னா அப்போ அவங்களுக்கும் நல்லா இருக்கும். நம்ம தான் இவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அதனால அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டுடலாம். தனியாக கேட்டால் தான் ஏதாவது பிரச்சனை. சார் உள்ள தானே இருக்காங்க, சார் முன்னாடியே கேட்டுடலாம்.